ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க நம்ம விஜய் டிவி சீரியல் ஆஹா கல்யாணம் 200 எபிசோட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. கண்டிப்பாக டாப் 3ல இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வர்ற எபிசோட்ஸ்லாமும் இன்னுமே ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் இருக்குது. ஐஸ்வர்யாவோட ப்ரெக்னென்சி ட்ரூத் ரிவல் ஆகிற அந்த எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் தாறுமாறாக இருக்கும். எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுற மாதிரி உண்மை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு உடச்சிருவாங்க. இன்னொன்று, நம்மளோட மகா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டை விட்டு போகிற ஒரு எபிசோட் இருக்குது. அது இன்னுமே எமோஷ்னலாக இருக்கும். அந்த இடத்துல சூர்யா வந்து மகா மேலே இருக்கிற காதலை காமிச்சு கோவிலிருந்து அவங்கள கூட்டிகிட்டு வரா மாதிரியான ஒரு எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எபிசோடும் இப்போ வந்து அம்மாவை எதிர்த்து பேசிட்டதுனால வீட்டை விட்டு வெளியில் துரத்துறாரு இல்லையா, வெளியில் துரத்துறவங்க வெளியிலேயே தான் நிற்பாங்க மழையில் நனைஞ்சிட்டு. அந்த ப்ரமோ பார்த்துருப்பீங்க. மகாவோட அம்மா அப்புறம் அப்பா 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. அந்த நேரம் தான் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கரெக்டாக அவங்க மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து, இதுதான் உங்கள் பெரிய இடத்து இதா அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. பேசி திட்டுவாங்க. இவ்வளோ பெரியவங்களா இருக்கீங்க, நீங்களும் எப்படி இதை விட்டீங்க, அலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சூர்யாவோட அப்பா வாக்குறுதி கொடுப்பாரு, இதுக்கு மேலே மகாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. அவரோட வாக்கை நம்பி அவங்களுமே கிளம்பிடுவாங்க. மகா வந்து சூர்யா கிட்ட பேச போவாங்க. அவரோட கையை வந்து அடித்து கையுமே காயப்படுத்திக்குவார் மகா மேலே உள்ள கோவத்தில். அப்கமிங் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வரும் நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியலில். அந்த எபிசோட் தான் ரொம்பவே ட்விஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கடனை வந்து கட்டுறதுக்காக அவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து காப்பாற்றி கொடுப்பாரு நம்மளோட சூர்யா தான். பணத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத விட அவங்க செய்கிற அந்த சிலையை வந்து காப்பாற்றி கொடுப்பாரு. அது மூலயமா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் போயிட்டுருக்கு. இப்போ தெலுங்குல வந்து பிரம்மமுடி அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சீரியலை வந்து மகாசங்கமம் போயிட்டுருக்கு. நீ நான் காதல் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் போகுது. அது நூவோ நேனு பிரேமா அப்படின்னு சொல்லி இந்த 2 சீரியலோட மகாசங்கமம் போயிட்டுருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. லாஸ்ட் தம்பி இருக்கார் இல்லையா, நம்ம சூர்யாவோட லாஸ்ட் தம்பி, அவரோட மேரேஜ் ட்ராக் போயிட்டுருக்கு. அதில் தான் இந்த மகாசங்கமம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது சீரியல். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, சூர்யா வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணாரா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட சூர்யா வந்து நின்று பேசுகிற மாதிரி, ஹக் பண்ணுற மாதிரி அப்படிலாம் காமிச்சிட்ருக்காங்க. அது கொஞ்சம் அந்த கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அழக போகுதுன்னு தெரியல. சூர்யானே சொல்லிட்டேன். அங்கே பிரம்மமுடியில் அவரோட கேரக்டர் நேம் வேற. அப்கமிங் பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் வரப்போகுது ஆஹா கல்யாணமில். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.